யோசேப்பு சிறைச்சாலைக்கு போனதுக்காக சோத்திரம். அந்த கலவி யோசேப்புக்கு மேலே வீண் பழி போட்டதுக்காக சோத்திரம். இல்லைன்னா இவன் அந்த ஒரு 17 வருடம் நினைக்கிறேன் உருவாக்கப்பட்டான். கர்த்தர் அப்படி பரீட்சை வச்சு டெஸ்ட் எடுத்து ரெடியாக்கணும்ல. சிங்காசனம் கிடைத்த போது அவன் யாரையும் பழி, அது என்ன சொல்ல, அந்த பகையை இந்த பதவி வச்சு அவன் பகையை தீக்க பயன்படுத்தவே இல்லை. அவன் இந்த பதவியை தேசத்தின் ஆசீர்வாதத்துக்காகத்தான் பயன்படுத்தினான். நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த அண்ணன்மாருங்க செஞ்ச துரோகத்துக்கு இப்போ கையில் கிடச்சிருக்காங்க. யோசேப்பு கையில் என்ன வேணாலும் யோசேப்பால் செய்ய முடியும், செய்வதற்குரிய அதிகாரம் இருக்குது. யோசேப்பு செஞ்சால் எதிர்த்து கேட்க ஒருத்தருக்கும் தைரியம் கிடையாது. அவ்வளோ அதிகாரம் இருந்துட்டும் தன் அண்ணன்மார்களுக்கு ஒரு தீமையும் யோசேப்பு செய்யவே இல்லை. காரணம், அவனை கர்த்தர் உருவாக்கினார். அவன் பரீட்சை நாட்களில் அவனை உருவாக்கினார். அப்போ உங்களுடைய கேள்வி, ஏன் பாஸ்டர் எனக்கு இந்த பரீட்சை? ஒன்று, உன்னை உருவாக்குவதற்காக. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ரெண்டாவது, உருவாக்கின பிறகு நீ பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம் அது உனக்கு நன்மையாக மாறும். அந்த ஆசீர்வாதத்தை நீ அனுபவிக்க முடியும், நீ சுதந்திரிக்க முடியும். மூணாவது, அந்த ஆசீர்வாதத்தின் மூலம் உன் மூலம் தேவ திட்டம் நிறைவேறுகிறதா இருக்கும். தேவ திட்டம் புரிகிறவங்க ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். அப்போது கண்டிப்பாக எல்லாருக்கும் என்ன உண்டு? சத்தம் வரலை.